2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கும் இடையேயான போர் 14வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இருதரப்பும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி வருகிறது. இந்த ஆபரேஷனுக்காக KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் என்ற வான்வழி எரிபொருள் நிரப்பும் போயிங் விமானங்கள் அமெரிக்காவின் விமானப்படையினரால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் KC-135 ரகத்தைச் சேர்ந்த 2 போயிங் விமானங்கள் ஈராக்கின் மேற்கு பகுதியில் வான்பரப்பில் நேற்று பறந்து சென்றன. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. மற்றொரு விமானம் இஸ்ரேலில் உள்ள விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறங்கியது. கீழே விழுந்து நொறுங்கிய விமானத்தில் 6 வீரர்கள் இருந்தனர். இந்த நிலையில் விமானம் ஈராக்கில் விழுந்து நொறுங்கியதை அமெரிக்க ராணுவத்தின் சென்காம் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. எதிரிகளின் தாக்குதலாலோ அல்லது நட்பு படைகளின் தவறுதலான தாக்குதலினாலோ இந்த சம்பவம் நடக்கவில்லை என சென்காம் தெரிவித்துள்ளது. விபத்தில் சிக்கிய அமெரிக்க வீரர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் கூறியது. இந்நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக் ஆயுதக்குழு அமெரிக்க விமானத்தை ஏவுகணை ஏவி தாக்கியது தெரியவந்துள்ளது. இதனை ஈரானின் புரட்சிகர காவல்படை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈராக்கின் மேற்கு பகுதி வான்பரப்பில் பறந்த அமெரிக்காவின் விமானம் ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தாக்குதலில் விமானம் வானிலையை தீப்பிடித்து எரிந்தபடி கீழே விழுந்து நொறுங்கியதாகவும் அதில் பயணித்த 6 அமெரிக்க வீரர்களும் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போரில் குவைத் படைகள் தவறுதலாக அமெரிக்காவின் 3 F-15 ரக விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது 4வது விமானத்தை அமெரிக்கா இழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.